சாண்டில்யனின் கடல்புறா பாகம் 3 அத்தியாயம் 30 மரண மன்னிப்பு. கல்லை விட கடினமான உணர்ச்சி வறண்ட முகத்துடன் பந்தத்திற்கு அப்பால் நின்ற இளைய பல்லவன் இதயத்தில் ஓடிய எண்ணங்களை கங்கதேவனால் முழுதும் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் இளைய பல்லவனுக்கு பின்னால் நின்ற மாலுமிகளின் முகபாவங்களிலிருந்து அவர்கள் மனப்போக்கை புரிந்து கொண்டதால் கலிங்கத்தின் கடற்படை தலைவன் இதயத்தில் பிரமிப்பும் திகிலும் ஒருங்கே கலந்து எழுந்தது. தன் செய்கையை மாலுமிகள் சிறிதும் ஆதரிக்கவில்லை என்பதை வெறுப்பு நிலவி அவர்கள் பார்வையிலிருந்தே புரிந்து கொண்ட கங்கத்தேவன் எத்தனையோ பெண்களை தான் பிடித்து கெடுத்த சமயங்களில் சிறிதும் சிரத்தை காட்டாத மாலுமிகள் இந்த ஒரு பெண்ணின் விஷயத்தில் எதற்காக வெறுப்பு கொண்டிருக்கிறார்கள் என்பது புரியாமல் திணறினான். அதுவும் இளைய பல்லவனை பின்பற்றி அந்த இடத்திற்கு அவர்கள் ஏன் வர வேண்டும் என்பதும் விளங்கவில்லை அவனுக்கு. அது மட்டுமல்ல, தன்னிடம் இஷ்டப்பட்டு பலவர்மன் மகளை அனுப்பியவனும் அவளிடம் உள்ள வெறுப்பை தன்னிடமே அறிவித்தவனுமான இளைய பல்லவன் எதற்காக இடையே பந்தத்தை வீசி எறிந்து உணர்ச்சியற்ற மரம் போல் நிற்கிறான் என்பதையும் கங்கதேவனால் அறிந்து கொள்ள முடியவில்லை. இத்தனையும் அவனுக்கு பிரமிப்பாய் இருந்ததாலும் அவற்றுக்கு சரியான விடை காண முடியாததாலும் அவன் இதயத்தில் கோபம் மேலிடவே உதடுகள் துடிக்க கண்கள் உருண்டு சீர கேட்டான், யார் இங்கு வர சொன்னது என்று. மாலுமிகள் யாரும் பதில் சொல்லவில்லை அந்த கேள்விக்கு. வாலிக்குள்ளன் உதடுகள் மட்டும் ஏதோ பேச முற்பட்டு சட்டென்று நின்றுவிட்டது. இளைய பல்லவனின் உணர்ச்சியற்ற குரலே பதில் சொல்ல எழுந்தது, இங்கு வர யார் அனுமதியும் தேவையில்லை எங்களுக்கு என்று. அதை கேட்டதும் மெல்ல அதுவரை காட்டிய பொறுமையை இழக்க முற்பட்ட கங்கத்தேவன், இந்த தீவுக்கு நான் தலைவன் என்று துவங்கினான் பதட்டத்துடன். இந்த தீவை யாரும் சாசனம் செய்யவில்லை உனக்கு என்று பதில் சொன்ன இளைய பல்லவன் குரல் வறண்டு கிடந்தாலும் அந்த வறட்சியிலேயே ஒரு பயங்கரம் இருந்தது. மரியாதையை அடியுடன் கைவிட்டு இளைய பல்லவன் பேச முற்பட்டதை கண்ட கங்கத்தேவன், இந்த தீவை நான் கைப்பற்றி இருக்கிறேன் என்பதை நீ உணரவில்லையா என்று வினவினான் கோபம் துள்ளித் தெரித்த குரலில். நீ தனிப்பட கைப்பற்றவில்லை, இதோ எனது பின்னால் நிற்கும் மாலுமிகள் தயவால் கைப்பற்றி இருக்கிறாய் என்றான் இளைய பல்லவன் சர்வசாதாரணமாக. அதனால் என்ன கேட்டான் கங்கத்தேவன். அவர்களுக்கு பாதகமான எந்த காரியத்தை செய்தாலும் அவர்கள் விரும்ப மாட்டார்கள் என்றான் இளைய பல்லவன். அவர்களுக்கு பாதகமான எந்த காரியம் இப்பொழுது நடந்திருக்கிறது கேட்டான் கங்கத்தேவன். நீ இப்பொழுது செய்ய முற்பட்ட காரியம் என்றான் இளைய பல்லவன். அதனால் அவர்களுக்கு என்ன நஷ்டம் கேட்டான் கங்கத்தேவன். என் மன கஷ்டம் அவர்கள் நலனுக்கும் பெரும் நஷ்டம் என்றான் இளைய பல்லவன். கங்கத்தேவன் பொறுமையை அடியோடு இழந்தான். உன் மன கஷ்டத்தால் யாருக்கும் நஷ்டமில்லை, உனக்குத்தான் கேடு. இப்பொழுது நீ துவங்கி இருக்கும் தலையீட்டினாள் என்று சீறினான் அவன். இளைய பல்லவன் இதழ்கள் கோபத்தால் மடிந்தன. மாலுமிகள் அப்படி நினைக்கவில்லை என்றான் கோபத்தை லேசாக குரலில் காட்டி. ஏன் மாலுமிகளுக்கு உன்னிடம் அத்தனை அக்கறை என்று கங்கத்தேவன் இறைந்தான். என்னால் லாபம் இருக்கிறது அவர்களுக்கு என்று சுட்டி காட்டினான் இளைய பல்லவன். என்ன லாபம் என்று சீறினான் கங்கத்தேவன். உன் தலைமையில் அவர்கள் அடையாத லாபத்தை அடையப் போகிறார்கள். கடாரத்துக்கு அவர்களை அழைத்து செல்லப் போகிறேன். கடாரத்தின் செல்வ பெருக்கை அவர்கள் அறிவார்கள். அங்குள்ள பொற்குவியல், விலை உயர்ந்த மணி குவியல்கள், இவற்றை இழக்க மாலுமிகள் விரும்பவில்லை என்று விளக்கினான் இளைய பல்லவன். இதை கேட்ட கங்கத்தேவன் தன் சீரும் விழிகளை மாலுமிகளை நோக்கி ஓடவிட்டான். அவர்கள் பார்த்த பார்வை அவன் நம்பிக்கையையும் தைரியத்தையும் ஆட வைத்தது. இளைய பல்லவன் ஏதோ ஆசை காட்டி அவர்களை சரிப்படுத்தி இருக்கிறான் என்பதையும் தன் செய்கையை அவர்கள் ரசிக்கவில்லை என்பதையும் புரிந்து கொண்ட கங்கத்தேவன் கோபம் அத்து மீறவே, அட முட்டாள்களா, அவன் வார்த்தையை நம்பாதீர்கள். கடாரத்தை கொள்ளையிடுவது அத்தனை சுலபமல்ல. அதன் துறைமுகத்தில் புகுவதே கஷ்டம். புகுந்தாலும் அரண்களை மீறி நகருக்குள் புகுவது
அதைவிட கஷ்டம். அதற்கு திறமை வாய்ந்த கட்டுப்பாடுள்ள கடற்படை வேண்டும். கொள்ளைக்காரர்களான உங்களால் முடியாது என்று கூவினான். கோபத்தின் வேகத்தில் சந்தர்ப்பமறியாமல் அவன் பேசிய பேச்சு கொள்ளைக்காரர்களின் உணர்ச்சிகளை தூண்டிவிடவே அவர்களிடை மிகுந்த சலசலப்பு ஏற்பட்டது. அந்த வாய்ப்பை நன்றாக உபயோகப்படுத்தி கொண்ட இளைய பல்லவன், கங்கத்தேவா, நமது மாலுமிகளை நிந்திக்கவும் உட்பட்டு விட்டாய் நீ அகந்தையால். இந்த கொள்ளைக்காரர் உதவி இல்லாமல் நீ இந்த மானக்காவரத்தை பிடித்திருக்க முடியுமா? அவர்கள் வீரத்தில் உனக்கு சந்தேகம் இருந்தால் நீ ஏன் அவர்களை உன்னுடன் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று கேட்டான், மீண்டும் உணர்ச்சிகளை அடக்கிக் கொண்டு நிதானமாக. அதை பற்றி கேட்க நீ யார் என்று வினவினான் கங்கத்தேவன் ஆத்திரத்துடன். உன் பங்காளி என்றான் இளைய பல்லவன். பங்காளியா கேட்டான் கங்கத்தேவன். ஆம், கடார படையெடுப்பில் நீயும் நானும் கூட்டு சேர்ந்ததை மறந்து விட்டாயா? இப்பொழுது நீ பின்வாங்கினால் நஷ்டம் எனக்கு உண்டு என்றான் இளைய பல்லவன். இதை கேட்டதும் என்ன செய்வது என்று அறியாமல் திணறிய கங்கத்தேவன் அந்த சமயம் தப்பித்து கொள்ள தீர்மானித்து, இந்த விஷயங்களை நாளை காலையில் பேசிக்கொள்வோம் என்றான். முடியாது, இப்பொழுதே தீர்மானிக்க வேண்டும் என்ற இளைய பல்லவின் குரலில் உறுதி பூரணமாக இருந்தது. நல்லது, கடாரத்தின் படையெடுப்பை நடத்துவோம் என்று கூறிவிட்டு கங்கத்தேவன் மெல்ல நகர ஆரம்பித்தான். நில், நடத்துவதாக ஆணையிடு என்றான் இளைய பல்லவன் குரலில் அதிகாரத்தை காட்டி. கங்கத்தேவன் தன் மார்பில் கையை வைத்து ஆணையிட்டான். அதற்கு பின்பும் விடாத இளைய பல்லவன், அந்த பெண்ணை இனி அணுகுவதில்லை என்றும் ஆணையிடு என்றான். கங்கத்தேவன் கண்களில் சீற்றம் மண்டியது. அதற்கும் கடாரத்துக்கும் என்ன சம்பந்தம் என்று இறைந்தான். சம்பந்தம் இருக்கிறது கங்கத்தேவா, இந்த பெண் எனக்குரியவள் என்ற இளைய பல்லவன் பாலிக்குள்ளனை நோக்கி, மாலுமி நீ சொல் என்றான். பாலிக்குள்ளன் மெல்ல பின்னாலிருந்து பந்தத்தை நோக்கி வந்தான். ஆம் தலைவரே, இந்த பெண் இவருக்குரியவள் என்று மரியாதையும் கடுமையும் கலந்த குரலில் தன் கருத்தை வெளியிட்டான். எப்படி தெரியும் உனக்கு என்ற கங்கத்தேவன் அவனை நோக்கி பயங்கரமாக ஓர் அடியும் எடுத்து வைத்தான். அவள் 11 மாற்று தங்கம் என்றான் பாலிக்குள்ளன் கிளியுடன். என்ன உளறுகிறாய்? கங்கத்தேவன் குரலில் ஒளி அதிகரித்தது. இளைய பல்லவர் இவளை உயிராக நேசிக்கிறார். 10 மாற்று தங்கத்தை எத்தனை வேண்டுமானாலும் இழப்பார். ஆனால் இந்த 11 மாற்று தங்கத்தை தொட்டால் அவனை கொன்று விடுவதாக பலமுறை சொல்லியிருக்கிறார் என்ற பாலிக்குள்ளன், அது மட்டுமல்ல என்று இழுத்தான். வேறென்ன? வெறியும் அதிகாரமும் கலந்திருந்தது கங்கத்தேவன் குரலில். உங்கள் காம இச்சைக்காக கடாரத்தின் திட்டம் பாதிக்கப்படுவதை மாலுமிகள் விரும்பவில்லை. ஆகவே நீங்கள் அந்த பெண்ணை அணுகாதிருப்பது நல்லது. இதை சொன்ன பாலிக்குள்ளன் குரல் திட்டமாக மட்டுமல்ல, எச்சரிக்கும் முறையிலும் இருந்தது. கங்கத்தேவன் அறிவு மட்டும் அப்பொழுது கூர்மையாயிருந்திருந்தால் மாலுமிகளை இளைய பல்லவன் கொள்ளை ஆசை காட்டி மித்திரபேதம் செய்து விட்டதை உணர்ந்து கொண்டு சமயத்துக்கு தக்கபடி நடந்து கொண்டிருப்பான். ஆனால் அப்பொழுதிருந்த கோபத்தால் நிலை குலைந்த அவன் புத்தியில் வெறி பெரிதும் எழுந்ததால், இவளை விடாவிட்டால் என்ன செய்து விடுவீர்கள் என்று சீறினான். இளைய பல்லவன் குரல் மிக நிதானமாக இடையே புகுந்தது. அவர்கள் ஏதும் செய்ய மாட்டார்கள் என்று கூறினான் இளைய பல்லவன். வேறு யார் செய்வார்கள்? என்ன செய்வார்கள் என்று கூறிய கங்கத்தேவன் இளைய பல்லவன் மீது பயங்கரமாக கண்களை நாட்டினான். இளைய பல்லவன் பதிலில் கடுமை பலமாக இருந்தது. அதில் மரண ஒளி ஊடுருவி நின்றது. நான் செய்வேன், உன்னை கொன்று விடுவேன் என்றான் இளைய பல்லவன். நீயா? வெறி சிரிப்பு ஒன்று கங்கத்தேவனிடமிருந்து பெரிதாக கிளம்பி அந்த பகுதியின் நிம்மதியை கலைத்தது. ஆம், நானேதான். இளைய பல்லவன் குரலில் சாந்தி இருந்தது. கங்கத்தேவன் பொறுமை காற்றில் பறந்தது. அது மட்டுமல்ல, தன் ஆக்ருதியையும் இளைய பல்லவன் ஆக்ருதியையும் நினைத்த அவன் இளைய பல்லவனை கொல்வது நொடி பொழுது கூட ஆகாது என தீர்மானித்ததால் திடீரென ஒரு முடிவுக்கு வந்தான்.
ஏதாவதொரு காரணத்தை வைத்து இளைய பல்லவனை கொன்றுவிட்டால் மாலுமிகள் தனக்கு அடங்கி விடுவார்கள் என்று நினைத்ததால் கனல் பறக்கும் கண்களுடன் இளைய பல்லவனை நோக்கிய கங்கத்தேவன், என் வாளுக்கு இரையானவர்கள் பலர். அந்த பட்டியலில் நீயும் சேராதே இளைய பல்லவா. இன்னும் அவகாசம் தருகிறேன், ஓடிவிடு. உன்னுடன் இந்த முட்டாள்களையும் அழைத்து செல் என்று கூவினான். இளைய பல்லவன் பதிலும் தெளிவாக வந்தது. கங்கதேவா, நமக்குள் நான் சண்டையை விரும்பவில்லை. இனிமேல் அந்த பெண்ணை அணுகுவதில்லை என ஆணையிடு. தவிர நீ இப்பொழுது அவளிடம் நடந்து கொண்டதற்கு அவள் காலில் விழுந்து மன்னிப்பு கேள். உன்னை கொல்லாமல் விடுகிறேன் என்றான் படைத்தலைவன். கங்கதேவன் பதிலுக்கு பெரிதாக நகைத்தான். மண்டியிட்டு நான் மன்னிப்பு கேட்க வேண்டுமா இந்த மணல் தரையில்? அதைவிட உன்னை இந்த மண்ணை கவ செய்கிறேன் என்று கூறிக்கொண்டு சரேலென தன் வாளை உருவினான். இளைய பல்லவன் கண்கள் வினாடி நேரத்தில் காஞ்சனா தேவியை நோக்கி ஏதோ செய்கை செய்யவே அவள் தன் கையிலிருந்த வாளை படைத்தலைவனை நோக்கி எறிந்தாள். அதன் பிடியை வலது கையால் வெகு லாவகமாக கைப்பற்றி இடது கையால் அதன் கூர்மையையும் சொதித்த இளைய பல்லவன், கங்கத்தேவா, உன் பிடிவாதத்தினால் நீ இந்த சண்டையை என் மீது சுமத்துகிறாய். இதன் விளைவுக்கு நான் பொறுப்பாளி அல்ல என்று கூறிக்கொண்டு பாலிக்குள்ளனை நோக்கி, மாலுமி, எல்லோரையும் வளையமாக இடம் விட்டு நிற்க சொல். வீரர்கள் முறைப்படி இந்த தகராறை நாங்கள் தீர்த்து கொள்கிறோம் என்று கூறவே மாலுமிகளிடையே உற்சாகம் அதிகரித்தது. உயிரை பற்றி அதிகமாக எப்பொழுதும் லட்சியம் செய்யாத அந்த கொள்ளைக்காரர்கள் வினாடி நேரத்தில் வளையமாக நின்றார்கள். 2-3 பந்தங்கள் பல இடங்களில் நடப்பட்டன. ஏற்பாடுகள் முடிந்ததும் முடியாததுமாக திடீரென கங்கத்தேவன் தன் வாளை வீசிக்கொண்டு இளைய பல்லவன் மீது பாய்ந்து விட்டான். பெரிய ராட்சசன் போல் உருவம் படைத்த கங்கத்தேவன் தன் பெரு வாளை உருவி கன வேகமாக பாய்ந்ததும் இளைய பல்லவன் அந்த வேகத்திலேயே மணலில் விழுந்து விடுவான் என எதிர்பார்த்த மாலுமிகள் அடுத்த கணம் ஏமாந்தே போனார்கள். அவன் பாய்ந்த வேகத்திலிருந்து தப்ப இளைய பல்லவன் சரேலென ஒரு புறம் நகர்ந்து கொள்ளவே கங்கத்தேவன் தனது வேகத்தில் பல அடிகள் நீள ஓடி மணலில் விழ இருந்தான். பிறகு தள்ளாடி சமாளித்து கொண்டு திரும்பினான். அவன் திண்டாட்டத்தை கண்ட மாலுமிகள் சரேலென நகைத்தார்கள் பெரிதாக. அத்துடன் அந்த சந்தர்ப்பத்தில் கங்கத்தேவன் முதுகுப்புறத்தில் இளைய பல்லவன் தன் வாளை ஏன் பாய்ச்சவில்லை என்பது புரியாமலும் வியப்படைந்தார்கள். எந்த விரோதியிடமும் அதர்ம யுத்தத்தை ஆயுளில் செய்திராத இளைய பல்லவன் கங்கத்தேவன் நிதானித்து கொண்டு திரும்ப அவகாசம் கொடுத்தான். அது மட்டுமல்லாமல், கங்கத்தேவா, நான் உன்னை போல் அவசரப்படவில்லை. எதிரியின் அஜாக்கிரதையை பயன்படுத்தி கொள்ளும் பழக்கமும் என்னிடம் கிடையாது. ஆகவே நன்றாக நிதானப்படுத்தி கொண்டு வா, நான் காத்திருக்கிறேன் என்று கூறவும் செய்தான். மாலுமிகள் நகைத்ததாலும் இளைய பல்லவன் சொற்களாலும் கோபத்தாலும் வெட்கத்தாலும் உள்ளம் கொந்தளிக்க நிதானத்தை அடியோடு உதறிவிட்ட கங்கத்தேவன் மிரண்ட பெரும் காளை போல் வெகு வேகத்துடன் கத்தியுடன் மீண்டும் பாய்ந்தான் இளைய பல்லவன் மீது. இம்முறை இளைய பல்லவன் விலகவில்லை. வெகு லாவகமாக கங்கத்தேவனின் வாளை தன் வாளால் தடுத்தான். கங்கத்தேவன் சீறி சீறி பாய்ந்தான் மீண்டும் மீண்டும். ஒவ்வொரு முறையும் வேகத்துடன் இறங்கிய கங்கத்தேவன் வாள் வெகு அலட்சியமாக இளைய பல்லவன் வாளால் தடுக்கப்பட்டதை கண்ட மாலுமிகள் வியப்பின் எல்லையை அடைந்து பெரும் கூச்சலிட்டனர். வாழ்க்கையையே சூதாக மாற்றிக்கொண்டவர்களும் வீரத்தை யாரிடமும் ரசிப்பவர்களும் யார் சாவதையும் ஒரு பொருட்டாக மதிக்காதவர்களுமான அந்த கொள்ளை கூட்டத்தால் திரும்ப திரும்ப இளைய பல்லவன் வாழ்வீச்சை கண்டு ஆனந்த கூச்சலிட்டனர். சிலர் பலே பலே என்றார்கள். பலர் க்ரீச் க்ரீச் என்று கூச்சலிட்டார்கள். சிலர் கையை தட்டி ஆரவாரித்தார்கள். சிலர் இடுப்பை வளைத்து தொடைகளில் கைகளை ஊன்றி குனிந்து சண்டையை உற்று பார்த்து ஆமோதிக்கும் வகையில் தலையை ஆட்டி என்ற சத்தங்களை எழுப்பினார்கள். ஏற்கனவே நிதானமிழந்து போரிட்ட கங்கத்தேவன் வெறி பிடித்து வெகு வேகத்துடன் வாளை நீட்டி நீட்டி சுழற்றி சுழற்றி பாய்ந்தான் பல கோணங்களிலிருந்து.
மணலில் சுற்றி சுற்றி வந்து தாக்கினான். ஒவ்வொரு முறையும் அவன் பெருவாள் மிகுந்த வேகத்துடன் இளைய பல்லவன் தலைமீது இறங்க முற்பட்டும் இளைய பல்லவன் தலையை தீண்டவும் முடியவில்லை அந்த பெருவாளால். இளைய பல்லவன் வாள் ஏதோ விதவிதமாக சுழன்று அந்த பெருவாளை வேறு வழிகளில் திருப்பிவிட்டு கொண்டிருந்தது. அத்தனைக்கும் இளைய பல்லவன் அதிகமாக இருந்த இடத்தை விட்டு நகரவும் இல்லை, உடலை அதிகமாக அலட்டிக்கொள்ளவும் இல்லை. வாளை விளையாட்டுக்கு சுழற்றுபவன் போல் சுழற்றி எதிரியின் தாக்குதலை தடுத்து கொண்டிருந்தான். அரை நாழிகை இப்படி போர் நடந்தும் இருவரும் சளைக்காததை கண்டதும் அனைவரும் பிரமித்தனர். இந்த சண்டை முடியுமா முடியாதா என்று அவர்கள் சந்தேகப்பட்டு கொண்டிருந்த சமயத்தில் இளைய பல்லவன் எதிரியின் வாளை தடுத்த வண்ணம் சொன்னான், கங்கதேவா, கடைசி முறையாக சொல்கிறேன், அவளிடம் காலில் விழுந்து மன்னிப்பு கேள், உன்னை கொல்லாமல் விட்டு விடுகிறேன் என்று. கிளாங் கிளாங் என்று வாள்களின் மோதல்களுக்கிடையே இளைய பல்லவன் கூறிய சொற்களை கேட்ட கங்கத்தேவன், என்னை கொல்ல இன்னொருவன் பிறக்க வேண்டும். டேய் முட்டாள், என்னிடம் நீ மன்னிப்பு கேட்டாலும் உன்னை இனி விடமாட்டேன். உன்னை ஒழித்து உன் மாலுமிகளையும் ஒழித்து விடுகிறேன் என்று கூறிக்கொண்டு அதுவரை தன் ஒரு கையால் பிடித்திருந்த வாளை இரு கைகளாலும் பிடித்து ஓங்கி இளைய பல்லவன் தலைமீது இறக்கினான். அந்த வாள் மட்டும் அந்த வேகத்தில் வாகனவாரை போலிருந்த தூண் கைகளின் பலத்துடன் இளைய பல்லவன் தலைமீது இறங்கி இருந்தால் இளைய பல்லவன் கதை கடல் மோகினி தீவிலேயே முடிந்திருக்கும். ஆனால் கங்கத்தேவன் வலது கையுடன் இடது கையை சேர்க்கையிலேயே அவன் நோக்கத்தை புரிந்து கொண்ட இளைய பல்லவன் சரேல் என்று ஒருபுறம் ஒதுங்கி இறங்கிய வாளின் அடியில் தன் வாளை கொடுத்து ஒரு சுழற்று சுழற்றவே கங்கத்தேவன் இரண்டு கைகளும் வேறு மார்க்கத்தில் திரும்பியோடின. அந்த ஏமாற்றத்துக்கு பின் தான் சமாளிக்க வேண்டியது சாமானிய எதிரி அல்ல என்பதையும் வெகு சாமர்த்தியமான வாள் வீரனை தான் சந்தித்து விட்டதையும் உணர்ந்த கங்கத்தேவன் ஆத்திரத்தை தனித்து கொண்டு நிதானத்துடனும் எச்சரிக்கையுடனும் போரிட்டான். எச்சரிக்கை காலம் தாழ்ந்து வரவே பலனற்று போயிற்று. பல முறை வாளை வெறியுடன் வீசியதால் கை சிறிது களைத்திருந்தது. ஆகவே வாள் வீச்சிலும் வேகம் மெல்ல மெல்ல குறைந்தது. கங்கத்தேவன் வாள் வேகம் குறைந்து விட்டதை தன் வாளின் மீது அது மோதிய முறையிலேயே புரிந்து கொண்டு விட்ட இளைய பல்லவன் தன் தாக்குதலை துரிதப்படுத்தினான். இளைய பல்லவன் கங்கத்தேவன் வாளை திருப்பி திருப்பி தட்டி கொண்டு முன்னேறினான். பந்தத்தின் வெளிச்சத்தில் பளீர் பளீர் என மின்னல் போல் அதிவேகத்துடன் பாய்ந்த இளைய பல்லவன் வாளிலிருந்து தப்ப கங்கத்தேவன் பல முறை மாறி மாறி குதித்தான். அவன் குதிப்பது மாலுமிகளுக்கு வேடிக்கையாயிருக்கவே அவர்கள் அதற்கு சரியாக தாளம் போட்டார்கள். அந்த எக்காலத்தை கண்டு வெறி கொண்டு சரையிலென வாள் கொண்டு இளைய பல்லவன் மீது பாய்ந்தான் கங்கத்தேவன். அடுத்த வினாடி கங்கத்தேவன் வாள் ஆகாயத்தில் பறந்தது. இளைய பல்லவன் கைகளில் இருந்த வாள் கங்கத்தேவன் இதயத்தில் கண்ணிமைக்கும் நேரத்தில் பாய்ந்து விட்டது. அந்த மணற்பரப்பில் திடீரென பயங்கர மௌனம் நிலவியது. கங்கத்தேவன் குப்புற மணலில் விழுந்து கிடந்தான். அவன் தலை காஞ்சனாதேவியின் காலடியில் கிடந்தது. இருமுறை அவன் உடல் சிலிர்த்தது. இருமுறை இருமி இரத்தம் கக்கினான் கங்கத்தேவன். அவன் உடல் சரேலென செயலற்று நின்றுவிட்டது. இளைய பல்லவன் பழிவாங்கிய பயங்கரத்தை பார்த்த மாலுமிகள் திகைத்தனர். இளைய பல்லவன் கங்கத்தேவனை திருப்பி திருப்பி போரிட்டதற்கு காரணம் தெல்லென புரிந்தது அவர்களுக்கு. காஞ்சனாதேவியிடம் மரண மன்னிப்பு கேட்கவே அந்த பக்கம் கங்கத்தேவனை இளைய பல்லவன் தந்திரமாக திருப்பி துரத்தி இடம் பார்த்து அவனை கொன்றிருக்கிறான் என்பதை அறிந்த இளைய பல்லவன் சூட்சுமத்தை உள்ளூர வியந்தாலும் கங்கத்தேவனின் கோர மரணம் அவர்கள் இதயத்தில் பேரச்சத்தை விளைவித்தது. இளைய பல்லவன் மாலுமிகளை ஒருமுறை திரும்பி நோக்கினான். கங்கத்தேவன் பெரிய வீரன், அவனை தகுந்த மரியாதைகளுடன் புதைத்து விடுங்கள் என்று கூறிவிட்டு வா மஞ்சள் அழகி என்று மாளிகையை நோக்கி நடந்தான். பெரும் தலைவன் ஒருவனை கொன்றுவிட்டு மிக நிதானமாக அவன் நடந்து செல்வதைக் கண்ட பாலிக்குள்ளனும் மற்ற மாலுமிகளும் பிரமிப்படைந்து நின்றனர். படைத்தலைவன் நெஞ்சுரத்தை எண்ணி
அந்த பிரமிப்பு நீங்க நீண்ட நேரம் பிடித்தது அவர்களுக்கு. பிரமிப்பு நீங்கிய சமயத்தில் மாலுமிகளை திகைப்பு ஆட்கொண்டது. புஷ்ப ஒட்டியானத்தின் முகப்பில் திடீரென பேராரவாரம் கிளம்பியது. ஏராளமான பந்தங்கள் காட்டுக்குள்ளிருந்து நகர்ந்து வந்தன. அடுத்த வினாடி பாலிக்குள்ளன் கூவினான், நிற்காதீர்கள், மரக்கலங்களை நோக்கி ஓடுங்கள் என்று. மாலுமிகள் நீர்க்கரையை நோக்கி பறந்தார்கள், கங்கத்தேவன் சடலத்தை திரும்பியும் பார்க்காமல். கங்கத்தேவன் சடலம் நிர்கதியாக கிடந்தது. அந்த நிர்கதியைக் கண்டு விண்மீன்கள் கண்ணை சிமிட்டின. கற்புக்கரசிகளை தொடுவோரின் கதி நிர்கதிதானா என்று அவை கேட்பது போல் இருந்தது. ஆனால் அவன் கதி மட்டுமல்ல நிர்கதி, தங்கள் கதியும் நிர்கதிதான் என்பதை பாலிக்குள்ளனும் மற்ற மாலுமிகளும் புரிந்து கொண்டார்கள். கடலோரத்தை அண்டியதும் துறைமுகத்தை அடைத்து நின்றிருந்தது கடல் புறா. அதன் கண்களில் இருந்த சிவப்பு கற்கள் தீபங்களில் பளபளத்து நெருப்பென ஜொலித்தன. மோசம் போய்விட்டோம் என்று பாலிக்குள்ளன் கூவினான் பெரிதாக. அவன் குரலில் திகில் இணையற்று மண்டி கிடந்தது.